வாசிப்போம். லேவியராகமம் 27ஆம் அதிகாரம். தேசத்திலே நிலத்தின் வித்தியிலும் விருட்சங்கள் கடியிலும் தசம்பாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. சொல்லுங்க, தசம்பாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது. தசம்பாகம் எனக்குரியதல்ல. சொல்லுங்க, தசம்பாகம் எனக்குரியதல்ல. வேதத்தில் தசம்பாகம் நமக்குரியது அல்ல என்பதை காண்பிக்கிறது. தசம்பாகம் என்பது கர்த்தருக்குரியது. கர்த்தருக்கு செலுத்துற காணிக்கை என்பது ஒன்று உண்டு. கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய சில விஷயங்கள் உண்டு பாருங்க. அப்போ அது கர்த்தருக்குரியது என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் இதெல்லாம் எதற்காக வைத்திருக்கிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கைக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்மை அனுபவிக்கும்படியாக. பாருங்க, பணத்தின் ரீதியிலே செழிப்பாய் இருக்க வேண்டுமா என்று கேள்வி எழுப்போம் என்றால் கர்த்தர் செழிப்பாய் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். இதுல எப்போதுமே நான் சொல்ற விஷயம், மாற்று கருத்தே வைக்காதீங்க. மனதுல வேற ஒண்ணு வச்சுட்டு கடவுள்கிட்ட வேற ஒண்ணு காரியத்தை எதிர்பார்த்தோம்னா செட்டே ஆகாது. முதல்ல கர்த்தரை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொள்ளணும். கர்த்தருடைய சித்தம் எப்படி புரிந்து கொள்வது, எப்படிங்க அறிந்து கொள்வது அப்படின்னு குழம்பிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய சித்தத்தை அவர் எழுதி கொடுத்த வார்த்தையிலே அறிந்து கொள்ள முடியும். நான் எதுல விருப்பமா இருக்கிறேன் என்பதை நான் வார்த்தையில தெரிவிக்கும் போது நீங்க அறிந்து கொள்ள முடியும். இப்ப நம்ம கேட்கறோம்ல, உங்களுக்கு என்ன குழம்பு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிச்சிருக்கு, என்ன சாப்பாடு பிடிச்சிருக்குன்னு கேட்கறோம். ஒருத்தவங்க என்ன விரும்புறாங்க என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்றோம்? அவங்க கேட்கறோம். அவங்க எப்படி தெரிவிக்கிறாங்க? வார்த்தையில தெரிவிக்கிறாங்களா இல்லையா? அந்த வார்த்தையில் நாம் என்ன பண்றோம் அப்படின்னா அதை அறிந்து கொள்கிறோம். அதே போலதான் கர்த்தருடைய சித்தத்தை எனக்கு அறியவே முடியல அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது கர்த்தர் என்ன பண்ணிட்டாலும் எழுதி கொடுத்துட்டாரு. இதுதான்ப்பா, நீ நேரில் வந்து பேசினாலும் இதை தான் பேச போறேன். நீ இங்க படிச்சாலும் ஒண்ணுதான். ஆண்டவரே நேரா வந்து பேசுங்கனாலும் தேவன் வேற ஒண்ணு பேச மாட்டாரு. தேவன் எப்போதும் மாற மாட்டார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் கர்த்தர், நான் மாறாதவர். அப்போ வேதத்திலே அவர் ஒண்ணு எழுதி கொடுத்துட்டு நேரா தரிசனம் பார்க்கும் பொழுது கர்த்தர் வேற ஒண்ணு பேசுவார் போல, வேற ஒண்ணு நமக்கு ஏதாவது சொல்லுவாரு அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துப்பீங்கன்னா அது தப்பான விஷயம். ஏனென்றால் அவர் பேச போதே கிடையாது. கர்த்தர் எப்படி பேசுவார் என்றால் அவர் என்ன எழுதி கொடுத்தாரோ, அவருடைய இருதய விருப்பம் எதுவோ அது எப்போதும் ஒரே மாதிரி தான் அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் இருதய விருப்பம் அப்படின்னு. அப்போ பணத்து ரீதியிலே பார்க்கும்போது கர்த்தர் நாம் செழிப்பா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பணத்து ரீதியிலே ஆஸ்வதிக்கப்படணும். இப்ப கர்த்தர் சொல்றாரு, பணத்து ரீதியிலே ஆஸ்வதிக்கப்படணும் அப்படின்னா முதல்ல எனக்கு முதல் உரிமை கொடு. நம்முடைய வாழ்விலே கர்த்தருக்கு நாம் எப்பொழுதுமே ஒரு முதல் உரிமை கொடுக்கணும். இதை பத்திலாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அறியாம இருக்கிறாங்க. பணத்தின் ரீதியில வந்து பாத்தீங்கன்னா அதை ஒரு புரிந்து கொள்ளாம ஏதோ இருக்கிறத போட்டுட்டு ஏதோ போவோம் அப்படின்னு நினைச்சு போறாங்க. அப்படி கிடையாது. ஏன்னா அதுல பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ஏனாதானன் போட்டுட்டு ஏனாதானன் செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில ஏனாதானமா தான் இருக்கும். தேவனுடைய கிரிகளை நம்முடைய வாழ்க்கையில பார்க்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு பாருங்க. எவ்வளவு திறத்தலான சபைகளையும் திறத்தலான கூட்டங்கள் போகுது. ஆனா ஏதோ போய் உட்காராங்க. கடவுள் சித்தத்தை சரியாய் விளங்கி கொள்ள முடியல. அற்புதங்கள் இல்லை. ஆனா போய் உட்காந்து ஏதோ ஏசி இருக்கிறார், போய் உட்காந்துட்டு வருவோம், அவ்வளவுதான். வாழ்க்கையில அந்த அற்புதங்களே அவர்கள் அனுபவிக்க முடியாமல் போகிறது. ஏதோ வருஷத்துல ரட்சிக்கப்படும் போது ஏதோ ஒரு அற்புதம் நடந்திருக்கும் வாழ்க்கையில. அவங்க கேட்டீங்கன்னா கடவுள் எனக்கு இப்படிலாம் செஞ்சாருன்னு. இப்ப எப்படி இருக்குது? இங்க எல்லாம் எத்தனை பேர் வந்து அற்புதத்தை வாங்கிட்டு ஓடி இருக்காங்க. இங்க வந்து சித்தத்தை புரிஞ்சுட்டு அந்த பகுதியில மட்டும் செஞ்சுட்டு ஓடி போயிடுவாங்க. ஆனா அது ஒண்ணுலதான் நன்மையா இருக்கும். அதுக்கப்புறம் ஒண்ணுமே இருக்காது. என்றால் வாழ்க்கையில தொடர்ந்து தேவனுடைய காரியங்களை நீங்கள் பெற்று அனுபவிக்கணும். வழிகளை கத்துக்கிறணும். வழிகளை தெரிஞ்சுக்கிறணும். தேவ சித்தத்தை புரிஞ்சுக்கிறணும். அதை தான் இங்க கத்துக் கொடுக்குறோம். இந்த வழிகளை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு பின்பற்றீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா எல்லாமே ஆகும். மாற்றுக்கருத்தே கிடையாது. இதை கீப் அப் பண்ணா நடக்கும், கீப் அப் பண்ணலனா நடக்க முடியாது. கீப் அப் பண்றதுக்கு ஒரு மனிதனுக்கு அந்த வழியை தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாதானே உங்களுக்கு காண்பிக்க முடியும். நான் ஒரு ஊருக்கு போறேன் அப்படின்னா அந்த ஊரை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கேன், உங்களுக்கு அந்த ஊரை பத்தி தெரியல. அப்ப நான் போயிருக்கிறேன், எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த ஊருக்கு எத்தனை ரூட்லாம் இருக்கு என்பதை நான் நல்லா பழகி வச்சிருக்கேன். பழகி வச்சதுனால என்ன பண்றேன், டக்கு டக்குன்னு சொல்றேன். எப்ப பஸ்ல போனா எவ்வளவு மணி நேரம், ட்ரெயின்ல போனா எவ்வளவு மணி நேரம், பிளைட்ல போனோம்னா எவ்வளவு மணி நேரம். அப்ப பாத்தீங்கன்னா வழிகள் என்ன ஆயிருது, நல்லா நமக்கு தெரிஞ்சதுனாலதான் நம்ம என்ன பண்றோம் சொல்றோம். வழியை தெரியலன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. பாருங்க, இன்னைக்கு நிறைய பேருக்கு வழியிலே தெரியாம என்ன பண்றாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, இப்படி போங்க அப்படி போங்க, கடவுள் இதெல்லாம் ஏதோ பண்ணிட்டாரு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அப்படியே அமைக்க உட்கார வைப்பாங்க. பாருங்க, அப்படி கிடையாது. தேவபிள்ளைகளே, இங்க அதை தான் கற்றுக் கொடுக்கிறோம். வாழ்வில எப்படி நீங்க அற்புதங்களை பெற முடியும், கடவுளுடைய சித்தம் என்ன, கடவுளுடைய விருப்பம் என்ன, கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார். அப்ப வாழ்க்கையிலே கர்த்தர் முதல் உரிமை அவருக்கு கொடுக்கணும். பாருங்க, அப்ப கொடுப்பதிலே நான் முதல்ல அவருக்கு செலுத்தணும். அதுக்கப்புறம் தான் நான், என் குடும்பம், என் பிள்ளைக, நான் எனக்கு அப்படி வரணும். பாருங்க, அதைத்தான் தேவன் விரும்புகிறார். நீங்க உங்களை காட்டிலும் ஆண்டவரை நேசிக்கணும், அதான் விரும்புகிறார். நீங்க உங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதை காட்டிலும் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒருவன் தன்னைத்தானே வெறுக்காவிட்டால் சீசனா இருக்க முடியான்ட்டார். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம், தன்னை விட அவரை நேசிக்கணும்ன்றார். அதான் மேட்ரு. நான் பெருசு இல்ல, தேவன்
பாருங்கள், ஒரு ஊழியக்காரம்மா என்னோட இடைப்பட்ட விஷயம், அவங்க ஊழியத்தில் சில காரியங்கள், கர்த்தர் செய்த விஷயம், கர்த்தர்களோடு பேசின விஷயம், அதில் ஒரு சம்பவத்தை அவர்கள் சொன்னார்கள். என்ன அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி பாருங்க, அவங்க வந்து அந்த ஃபேமிலி அந்த அம்மாட்ட வந்திருக்கிறாங்க. வந்து என்ன பண்ணாங்கன்னா, பண விஷயத்தில் ரொம்ப நாங்கள் வந்து கஷ்டமாக இருக்கிறோம், பிள்ளைக்கு பால் வாங்கி கொடுக்கல கூட, பிள்ளைய பெற்றுட்டோம், பிள்ளைய என்ன பண்ணிட்டோம், பெற்றுட்டோம், பிள்ளைக்கு இப்போ பால் கூட கொடுக்கறதுல என்ன ஆகுதான், காசு இல்லை, அவ்வளோ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்ட்டு. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் இந்த அம்மாட்ட சொன்னாராம், அவங்க முதல்ல போய் தசமபாகத்தை எடுத்து வைக்க சொல்லு, தசமபாகத்தை எடுத்து வைக்க சொல்லுன்னு கர்த்தர் பேசிட்டே இருந்தாராம். இந்த அம்மாவுக்கும் ரொம்ப அதை சொல்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஏன்னா என்றைக்குமே தசமபாகம் இந்த காணிக்கை பற்றி பேசிட்டாவே நிறையா பேர் எதிர்ப்பதமாக எப்படி வேணாலும் யோசிக்க வாய்ப்புகள் உண்டு. ஒன்று, இந்த அம்மா பணத்தை எதிர்பார்க்குறாங்க போல், இப்படியே தான் ஏமாத்துறவங்கள நம்பிடுவாங்க. உண்மையாக வழியை காண்பிக்கிறவங்களுக்கு என்ன ஆயிடுது, அந்த பட்டம் வந்துடும், இவர் இப்படிப்பட்டவர், எங்களுக்கு தெரியாதா, உங்களுக்கு நல்ல அறிவு இருக்குது, உங்களுக்கு நல்ல புத்தி இருக்குது. என்ன அறிவு இருக்கான்? உண்மையாக நடத்துறவங்கள பொய்யா சொல்கிறது, பொய்யா இருக்கிறவங்கள உண்மையாக ஆக்குறது. அதில் தான் இன்னும் அப்படியே இருக்கிறாங்க பாருங்க. கடவுளை பொய்யான நபர்களுக்கு சாட்சி கொடுக்கவே மாட்டார். நம்ம எதை உண்மன்றோமோ அங்கே தான் பொய்கள் கலந்துருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த அம்மாவிடம் ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறாராம். நீங்கள் தசமத்தை குறித்து சொல்ல அவங்க தசமாக வைப்பதில்லை, தசமாக கொடுக்க சொல்ல அவங்க நல்லா வருவார்கள், அவளை ஆஸ்வதிப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். உடனே அந்த அம்மா சொல்ல சங்கடப்பட்டே இருந்து, நீ நம்ம எதுவும் உள்ள வச்சிருக்க முடியாது, சொல்லித்தான் ஆகணும் அப்படின்ட்டு அந்த அம்மா சொன்னாங்களாம். இந்த பாருமா, தேவனுக்கு தசமாக எடுத்து வைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். உடனே அவங்க, நான் இங்கே பிள்ளைக்கே பால் வாங்க காசு இல்லாமல் இருக்கேன், நீங்கள் என்னம்மா தசமாகலாம் ஆண்டவருக்கு எடுத்து வைக்க சொல்கிறீங்க, ஆண்டவர்னு இதெல்லாம் ஆண்டவர் இது பண்ணுவாரா, கேட்பாரா, அப்படியாகும் இப்படியாகும். இன்னும் நிறைய பேர் என்ன தெரியுமா, கடவுள் அன்பானவர்னு சொல்லிவிட்டு இந்த பணம் என்ன விஷயம் மட்டும்லாம் அதெல்லாம் அன்பானவருங்க, அதை என்கிட்டலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படின்றாங்க. கடவுள் உன்னுடைய அன்பை எதிர்பார்க்குறாரு. வாழ்வில் நீ முக்கியத்துவம் கொடுப்பதை செயலில் வெளிப்படுத்தி காட்டணும். புரியுதுங்களா உங்களுக்கு? காட்டணும். நான் சில பேருக்கு அதான் சொல்லுவேன், ஏதாவது அற்புதம் நடமா வா, அங்கே வந்து எவ்வளோ தூரம் இருந்தாலும் வந்து பாரு, உன்னை பார்க்கட்டும் ஆண்டவர், உன் நிலையை பார்க்கட்டும், உன் செயலை பார்க்கட்டும், நீ எந்த ரீதியிலிருந்து தேடி கர்த்தர் தேடி இங்கே வர அப்படின்றது கர்த்தர் கொஞ்சம் பார்க்கட்டும், வா விசுவாசத்தோட வா, நடக்குதா இல்லையாம் பாருன்னு. அப்படி எத்தனை பேர் பெற்றிருக்காங்க. தேவ பிள்ளைகளே, சும்மா அப்படியே உட்காந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு எல்லாம் பழம் நழுவி வாயில் விழும் அப்படின்னா விழாது, அது ஆகாது, எதுவுமே ஆகாது. ஒரு வேலைன்னு போகும்போது நமக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல, தூரத்தில் வேலை கிடைக்குது, நல்ல சம்பளம், எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சும்மா விட்றோமா? உடம்புல எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் ஒரு மார்க்கமாக இருந்தாலும் ஓடி போகிறோம். ஏன்? சம்பளம் வேணுமே, பலன் வேணுமே. அதை தான் தேவ பிள்ளைகளே ஒன்று விளங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் சும்மா கைவிடுகிறவர் அல்ல, அவர் பார்க்கிறவர். அன்பின் பிரயாசத்தை, உன் அன்பின் பிரயாசத்தை மறக்கிறதுக்கு அவர் அநீதியுள்ளவர் அல்லவே. வார்த்தையெல்லாம் கவனிக்கணும், அந்த வசனம்லாம். நீ நானும் மறந்துடுவோம். நிறைய பேர் எவ்வளோ அன்பான விஷயம்லாம் செய்வாங்க, அன்பை விட்டுருவோம், வாங்கிட்டு வந்துடுவோம். என்ன விதத்தில் நமக்கு செஞ்சாங்க? ஒரு மனைவியாக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒரு விஷயத்தை வாங்கி தராங்களா, டவக்குன்னு வாங்கி சில கழுகை தின்றுங்க. சில கழுதை அன்பில் வாங்கினாலும் ஒன்றும் தெரியாது, தூக்கி தான் போடுங்க. என்ன பண்ணாலும் அதில் திருப்திப்படுத்தவே முடியாது. கவனிங்க, பின்னாடி இருக்கிற அன்பை பார்க்கணும். சில பேர் தான் திணி எங்கே போனாலும் தின்னுவான். சரி, நம்ம பொண்டாட்டி வீட்டில் இருக்குது, நம்ம என்ன பண்ணுறோம், வெளியே போய் நிறைய இடங்களை தின்றோம். சில மனைவிகள் எங்கே வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சாப்பிடும்போது என்ன வரணும், என்ன பண்ணணும், போய் நம்ம வாங்கி சாப்பிடல, ஏதோ கொஞ்சம் போய் வாங்கி கொடுப்போம். அன்பு இருந்தால் இதெல்லாம் செயல்கள் இருக்கும். இந்த செயல்களை பார்க்கும்போது பின்னாடி இருக்கிற அன்பை பார்த்து விடலாம். தேவ பிள்ளைகளே விளங்கிக் கொள்ளுங்கள். நாங்களாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைலாம் கடைக்கு இதுக்கெல்லாம் போகும்போது வைக்கும்போது ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிடும்போது, நம்ம சாப்பிட்றது இந்த காசை கூட போட்டு வீட்டுக்கு ஒன்று எல்லாரும் சாப்பிடுவாங்களே, அந்த தாட்டு தான் வரும் எங்கே போனாலும். இப்போ கூட பாருங்கள், இப்போ எங்கள் அம்மா தனியாலாம் இருக்கும்போது தினம் எங்கே போனோன்னா அம்மாவுக்கு எதாவது வாங்கிட்டு போவோம், நம்ம சாப்பிட்றோமே. அவங்களாம் எங்கே போகிறாங்க? நான் என்ன சொல்கிறேன் என்றால், இந்த இடத்துல என்னை பெரிதுபடுத்தக்காக இதை சொல்லலை. பட் அப்படி வரணும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் வரணும். நம்மளை நம்பி ஒய்ஃப் இருக்காங்க, நம்மளை நம்பி கணவன் இருக்காங்க, பிள்ளைங்க இருக்குது, இதெல்லாம் வரணும். இதுக்கு பின்னாடிலாம் அன்பு தான் செயலாக மாறுது. உள்ள அன்பு இருந்தால் அன்பின் செயல் வெளிப்படுது. உள்ள மூர்க்கம் இருந்தானா மூர்க்கத்தின் செயலும் வெளிப்படுது. ஆள் ஒரு ஆள் தான், உள்ள இருக்கிறத வச்சு தான் என்ன ஆகுது, செயல்பாடு தெரியுது. செயல்பாடை வச்சு நம்ம பேசுகிறோம் இல்லையா? பாத்தியா, இவ வந்து சோறை போட்டா, எப்படி போட்டா, டமா டிமான் போட்டு வச்சிட்டா, சோத்துல உப்பள்ளி போட்டா, சோத்துல உரப்பள்ளி போட்டுட்டா. அதில் தெரியுது நமக்கு. என்ன தெரியுது? அன்பின் செயலா தெரியுது. பேசலை, சண்டை போடலை. ஆனால் என்ன ஆகுது, செய்கை மூலியமாக என்ன ஆகுது,
தெரிய ஆரம்பித்து விடுகிறது. அதே போலதான் தேவ பிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர்கிட்ட நீங்க எப்படி இடைபெறீங்க என்பதை தான் வெளிப்படுத்துது. நீங்க அவரை எப்படி விசுவாசிக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க என்பதை பணத்தின் ரீதியிலையும் நீங்கள் சுட்டி காண்பிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பணம் பலிக்கு சமானம். நீங்க எந்த அளவுக்கு பலியாய் ஒப்படைச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்க செய்கையை அதிகரிக்கும். நீங்கள் கொடுக்கிறதும், கடவுளை தாங்கிறதும், ஊழியரை தாங்கிறதும், ஊழியங்களை தாங்கிறதும், நீங்கள் உள்ள எந்த அளவுக்கு உங்களை தேவனுக்கு பலியாய் ஒப்படைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் செய்கைகள் வித்தியாசப்படும். அந்த அளவுக்கு தேவன் மீது நீங்க எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கீங்க, லவ் பண்றீங்க என்பது அந்த செயல் தான் என்ன பண்ணுது, காண்பிக்கிறது. அது மட்டும் நம்முடைய வாழ்க்கையில அவர் எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் படுத்திருக்கிறோம் என்பதும் அச்செயல் தான் என்ன பண்ணுது, காண்பிக்குது. அதனாலதான் கர்த்தர் பார்த்தீங்கன்னா, வா கொண்டு வா எனக்குரியது. முதல்ல வந்தோடனே என்ன பண்ணும், முதல்ல எடுத்து வைக்கிறது தான் சிறந்த செயல். இன்னும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க தெரியுமா, எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு சரின்னு ஒரு வந்து போட்டுருவோம். நீங்கள் அதை போட்டாலுமே அந்த உங்கள் இருதயத்தின் மனப்பான்மையை பாருங்கள் எப்படி இருக்குது. நல்ல மனப்பான்மையா அது? ஆனால் காசு கடையை தரங்க போட்டிருக்கேன், காசு கடவுள் இப்படி பண்ணுறாரு. ஒரு மனப்பான்மை மத சரியில்லை. தேவனை முக்கியத்துவம் படுத்துறோம்னா பணத்தை வாங்கின உடனே என்ன பண்ணும், என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இது எனக்கு கொண்டு வந்ததில்லை என்பதை ஒருத்தர் சொல்லி பழகணும் என்பது தேவன் சொல்லித்தராரு. உபாகமத்துல தானே சொல்றாரு. உபாகமும் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம், என் சாமர்த்தியம் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்துல சொல்லிக் கொள்ளாத. பாருங்க, எச்சரிக்கை போர்டு. எந்த இடத்துல போர்டு போட்டிருக்காரு ஆண்டவர்? பணத்தை சம்பாதிக்கும் போது உன் மனநிலை எப்படி இருக்கணும் என்பதை அங்க கடவுள் ஒரு போர்டை போடுறாரு. பணத்தை வாங்கினோடனே இந்த போர்டை பார்க்கணும். என்ன போர்டு பார்க்கணும்? என் கைபலன். இல்லை இல்லை இல்லை, அவருடைய சாமர்த்தியம், அவருடைய பலன்ல தான் இதை சம்பாதிச்சேன். அவருடைய அறிவு, அவருடைய ஞானம், அவர் எனக்கு கொடுத்த சுகம், அவர் எனக்கு கொடுத்த ஆரோக்கியம், அவர் எனக்கு கொடுத்த வேலை, இதெல்லாம் அவர் எனக்கு தந்தார். என் வாழ்க்கையில நான் அனுபவிக்கிறது எல்லாமே அவர் எனக்கு தந்தது. இது வரணும். இதை யார் சொல்றா? கர்த்தர் சொல்றாரு. ஒரு மனுஷனுடைய மனநிலை பணத்தை சம்பாதிக்கும் போது எப்படி இருக்கணும் என்பது கர்த்தரே சொல்றாரு. இந்த மனப்பான்மை இல்லாம கொடுக்கறவங்க பாத்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை பெற முடியாது. கொடுப்பாங்க, நாங்க வாங்கிக்கிருவோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க மாட்டார். புரியுதா? அதான் பாத்தீங்கன்னா இந்த சத்தியத்தை ஒருத்தர் சொல்லும் போது சொன்னா, இதெல்லாம் எங்க சபையில கத்துக் கொடுக்கவே இல்லை, இதெல்லாம் இது பண்ணா என்னைக்கும் நாங்க இன்னும் பெரிய லெவலில் வளர்ந்துருப்போமே அப்படின்னு ஒருத்தன் சொன்னானா. நிறைய பேர் கத்துக் கொடுக்குற, நிறைய பேர் கொடுன்னு என்ன பண்ணுவான், பிச்சை எடுத்துட்டு இருப்பான் பாருங்க. அப்படி இல்லை. காணிக்கை என்பது ஒரு மகிமையான விஷயம். அது ஒரு பயபக்திக்குரிய விஷயம். சும்மா ஏளனமா நினைக்கிறதுல, ஏளனமா சிந்திக்கிறதுல, ஏளனமா போடுறதில்ல. காணிக்கை எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை இயேசு இந்த பூமியில இருக்கும் போதே காணிக்கை பெட்டியில உட்காந்து பார்த்துட்டு இருந்தாரு. காணிக்கை பெட்டி எதுக்கு உட்காந்து என்ன பண்ணாரு? உட்காந்துட்டாரு. அவருடைய கவனம் என்ன எங்க இருந்துச்சு? காணிக்கை பெட்டி மேல இருந்துச்சு. எவன் போடுறான் என்பதை கவனம் இருந்துட்டே இருந்துச்சு. அவர் ஒவ்வொருத்தனும் என்ன மாதிரி மனநிலையில போடுறான் அப்படி என்பதை கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார் என்பதை கவனிங்க. அதே போலதான் நீங்க போடும் போதும் கடவுள் இங்கேதான் இருக்கிறார். என்ன விதமான மனநிலையில நம்ம போடுறோம்? அதனாலதான் நான் சொல்லுவேன், காணிக்கையை சாதாரணமா எண்ணிடக்கூடாது. கடவுள் சாதாரணமா எங்கேயுமே போதிக்கல. அது ரொம்ப முக்கியத்துவப்படுத்துறாரு, ஹைலைட் பண்றாரு. நம்முடைய வாழ்க்கைக்கு பெருக்கத்துக்கான வழியை தேவன் அதை சொல்றாரு. அதான் அவர் சொல்றாரு பாருங்க, பூமியில வரும்போதே காணிக்கை செய்தியை முக்கியத்துவப்படுத்தினாரு. எத்தனையோ செய்திகள் காணிக்கை செய்தி அந்த அளவுக்கு முக்கியம் இல்லைன்னா அவர் அதை பத்தி பேசிருக்கவே கூடாது. காணிக்கை 2-3 தடவை பேசுறாரு. அதவே அப்போஸ்தலரும் பேசுறாங்க பின்னாடி வரும்போது. இயேசு எங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை தான் நாங்கள் என்ன பண்றோம், பின்பற்றோம். அப்ப அவர் வரும்போதே சொன்னார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. இந்த சரிந்து விழுதல், பெருகுதல், இதை எல்லாமே நீங்க கொடுக்கும் போதுதான் உண்டாகும் என்பதை கர்த்தர் தெளிவா சொல்லிட்டார் பாருங்க. அப்ப அந்த அம்மா பாத்தீங்கன்னா வருவோம் கதைக்கு. அவனை சொல்லவும் அந்த அம்மா சொன்னாலாம், நான் பிள்ளைக்கு கூட பால் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் இதை போய் அப்புறம் பிள்ளை பட்டினி ஆயிருமே. அது எங்களுக்கு தெரியாது. தேவன் சொன்னதை சொன்னேன். தேவனுக்கு முதல்ல நீ எடுத்து வச்சிரு. உன் பிள்ளை சாகுதோ நீ சாகுதோ, செத்தாலும் பரவாயில்ல, பரலோகத்துக்கு போயிருவீங்க. உன் ஜீவனத்துக்காக இங்க இருங்க. தேவனுடைய வருகை சமயம் இருக்கும்போது என்ன நடக்கும்? இந்த முத்திரையெல்லாம் வரும்பொழுது ஒரு மனுஷன் முத்திரை போட்டுட்டான் அப்படின்னா அவனுக்கு நரகம்தான். அதே போல இயேசுவை மறுதளிச்சா இந்த பூமியில வாழலாம்னு சொல்லி பிசாசு என்ன பண்ணுவான், பெரிய டூல்ஸோடு நிற்பான் கழுத்தை விட்டுறதுக்கு. புரியுதுங்களா? அந்த டயத்துல நீங்க மறுதளிச்சிங்கன்னா என்ன ஆகாது, பரலோகம் கிடையாது. புரியுதுங்களா? இப்படித்தான் நடக்க போகுது. அதே போலதான் உன்னை விளங்கிக் கொள்ளுங்க. தேவன் தம்முடைய வார்த்தையில பிள்ளைகள் வைராக்கியமா இருக்குன்னு விரும்புறார். அப்ப என்னன்னா, நீ உன் உயிரை பாதுகாக்கணும்னு நினைச்சு
நீ என்ன மறுதளிச்சுன்னா இந்த பூமியில என்ன பண்ணுவ? இருப்ப, கொஞ்ச காலம் இருப்ப, டக்குனு உன்னை தூக்க மாட்டார் ஆண்டவர். இருப்ப, ஆனா நரகம்ன்றாரு. அதோடைய பலன் ஏன்னா நீ என்ன காரில் ஒன்னை நேசிச்சிட்ட, உன் உயிரை நேசிச்சிருக்க, அதனாலதான் மறுதளிக்கிற. உண்மையா இல்லையா? இதெல்லாம் ஃபியூச்சர்ல ஆக போகுது. எப்பனாலும் ஆகலாம். இன்னைக்கு அன்னைக்கு ஆகலாம் நான் சொல்ல மாட்டேன். அப்படிலாம் நிறைய பேர்லாம் சொல்லிக்காம பாருங்க. ஏசு வரப்போது எனக்கு தெரியும், அதை நம்பி ஒரு கூட்டம்லாம் ஏமாந்து அது இந்த பொய் பிரசங்கத்தை கேட்டுதான் கோடி கோடியா கொட்டி எல்லாம் மண்டையை போட்டு செத்து எல்லாம் சாகடிச்சு இவன் உயிரோட வந்துடுறான். மக்களை சாகடிச்சிட்டு அது யாருக்கும் தெரியாது, அவருக்கே தெரியாது. பிதாவானவர் தெரிவிக்கும் போதுதான் தெரியும். அது அவர் தான் சொன்னார் வாய் திறந்து. புரியுதுங்களா? அது ரொம்ப உள்ள போகல. எது மெயினா சொல்ல வரேன் பாருங்க. அதே போலதான் பாத்தீங்கன்னா, இப்போ கர்த்தருக்கு தெரியாதா உன் நிலைமை? நீ இந்த காசை எடுத்து வச்ச பிள்ளைக்கு கூட நிலைமையும் சூழ்நிலையும் தேவருக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? தெரியும். அந்த எந்த நிலைமையிலையும் நான் எல்லாவற்றை காட்டிலும் தேவனை நேசிக்கிறேன்ற ஒரு இருதயம் உள்ள நபரை கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவங்கள பிரதானமா அவங்க மேல ஒரு முத்திரையை போடுறாரு. ஆஹா, எல்லாரும் ரைட்டு, ஆனா இவ இருதயம் எப்படி இருக்குது? டிஃப்ரெண்ட். தன்னை விட, தன் கணவனை விட, மனைவியை விட, பிள்ளைகளை விட யார் நேசிக்கிறா? இந்த கட்டத்துல நீங்க நின்றீங்கன்னா எல்லாமே சுதந்திரிப்பீங்க. நீங்க எல்லாத்தையும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுளை விட்டீங்கன்னா, நீங்க யாரெல்லாம் பிடிக்கின்றீங்களோ அவங்கள கொஞ்சம் காலம்லாம் உங்களை வெறுத்துருவாங்க. இது நடக்கும். அனுபவபூர்வமா சொல்றேன். என் வாழ்க்கையில எனக்கு ஒரு விதமா நடந்தது. தேவன் அனுபவ பொழியில கூட்டு வர்றாரு. ஒவ்வொரு காரியத்தையும் சத்தியத்தை நகர்த்தும் போதெல்லாம் நம்ம எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் சொல்லி நம்ம முக்கியத்துவப்படுத்தி அவங்க நம்மளை இம்பார்ட்டன்ட் பண்றான்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம கடவுளை மறுதளிக்கிற டைம் வரும் பொழுது, கர்த்தரை முக்கியத்துவப்படுத்தாம அவரை வசிங்கப்படுத்தும் பொழுது, கொஞ்சம் காலம் போக போக என்ன ஆயிடுது அப்படின்னா, இப்ப யாரெல்லாம் முக்கியத்துவப்படுத்தணும் அம்புட்டு நம்ம மேல என்ன பண்ணிட்டு போயிடுவாங்க? ராம போட்டு போயிடுவான். இப்ப அவரை விட்டுட்டு இருக்கும்போது எப்படி இருக்கும் லைஃப்? ஆண்டவரே மன்னிச்சுக்கோங்க, யாரெல்லாம் நான் முக்கியத்துவப்படுத்தினோ என்ன ஆயிப்போச்சு, இப்பெல்லாம் வேற மாதிரி ஆயிடுச்சு. கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலில் நீங்க விளங்கி கொள்ளணும். அதே சமயத்துல நீங்க சில நேரம் பார்த்தீங்கன்னா, கர்த்தரா இவங்களான்னு பார்க்கும் பொழுது கர்த்தர் தான் போயிட்டுன்னு வச்சுக்கோங்க. இங்க நமக்கு சேராத மாதிரி, நம்ம விட்டு விலகுற மாதிரிலாம் தெரியும். ஆனா நீங்க கர்த்தர் தான் சொல்லி இருக்க பிடிச்சி பாருங்க, கொஞ்ச காலம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எல்லாமே ஒன்னே சூழ்ந்துருவாங்க. நீ தான் மெய்யான ஆளப்பா, நீ என்ன சொன்னாலும் உன்னை விட்டு நாங்க பிரிய மாட்டோம் அப்படின்னு. இதுதான் ஆவிக்குரிய ரூல்ஸே மாறிடும். ஆகையால் தேவனுக்காக நில்லுங்கள், தேவ வார்த்தைக்காக நில்லுங்கள். தேவ வார்த்தையை மட்டும் பாருங்கள், நோக்கி பாருங்கள். கர்த்தருக்கு முக்கியத்துவம் படுத்துங்க. பணத்தை சம்பாதிக்கும் போது உங்க மனதில் வரணும், இந்த பணத்தை கையில வாங்கின உடனே அந்த இடத்துல ஒரு சின்ன ஜெபம் நின்றுகிட்டே, கர்த்தாவே உம்முடைய சாமர்த்தியம், உம்முடைய பலன், உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு இதை தந்தது. கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்போ அதுல இருந்து ஒன்று எடுக்கணும், தேவனுக்கு எடுத்து தனியா வச்சிடணும். அது தொடக்கூடாது. அதை எங்க சேர்க்கணும்? கர்த்தருடைய இடத்துல இங்கே சேர்க்கும் போது பெருக ஆரம்பிக்கும். ஆண்டு பணத்திலே உங்களை ஆஸ்வதிப்பாரு. கீழே நீங்க விழவே முடியாது. கீழேயே போற மாதிரி இருந்தாலும் மறுபடியும் தூக்கி நிப்பாடுவார் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். உங்களுடைய பிரயாசத்தை அவர் மறந்து விடுறதுக்கு அநீதியுள்ள தேவன் இல்லை. அவர் அநீதியுள்ளவரா? நாம தான் அநீதியா செயல்பட்டு இருக்கோம் கடவுளுடைய காரியங்களை. நாம சரியா செயல்பட்டோம்னா அவர் சரியாய் செயல்படுகிறவர். ஒரு விஷயத்தை பார்க்கலாம். மார்க்கு 10:20. அதற்கு அவன், போதகரே, இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து, அவனிடத்தில் அன்பு கொண்டு, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானது எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்போது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். இங்க பாருங்க, ஒரு வாலிபன் அவன் ஆண்டவரை சந்திக்கிறான் பாருங்க. சந்திச்சு அவன் கேட்கிறான், நித்திய ஜீவனை நான் எப்படி பெறணும், நான் என்ன காரியம் செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் சில காரியங்களை அவனோடு சொல்லுகிறார். 19 வசனத்துல பாத்தீங்கன்னா, விபச்சாரம் செய்யாத, கொலை செய்யாத, களவு செய்யாத, பொய் சாட்சி சொல்லாத, வஞ்சனை செய்யாத அப்படின்னு அவர் வார்த்தைகளை அடுக்கிறாரு பாருங்க. இதெல்லாம் சொன்ன உடனே பாத்தீங்கன்னா அந்த வாலிபன் சொல்றான், இதெல்லாம் நான் சிறு வயது முதல் கை கொண்டு இருக்கிறேன். எப்படியா? வசனத்தை அப்படியே கீப்பப் பண்றாராம். நீங்க வசனத்தை எப்படி கீப்பப் பண்றீங்க என்பதை கூட கடவுள் பாக்குறாரு. வாயில 1000 விஷயங்கள் சொல்லலாம். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா நான் சொல்லுவேன், ஏதாவது ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் வெளிப்படுத்தினா இதை நீங்க பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் கரெக்டா இருக்கும். வாயெல்லாம் புறாடு, நீ பண்ணாதான் சரியா இருக்குமே, நீ பண்ணலன்றதுனால தான் கடவுள் சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? பண்ணான்னா என்ன ஆகும்? உங்களுக்கு ரிசல்ட் இருந்திருக்கும். பண்ணாமையே இருந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க பாஸ்டர் என்னெல்லாம் சொன்னீங்களோ அதெல்லாம் செஞ்சேன் பாஸ்டர், ஆனா எனக்கு ஒண்ணுமே நடக்கல. அது கிடையவே கிடையாது. கர்த்தர் தெளிவா சொல்லுவாரு, பண்ணல அப்படின்னு. அதை சுட்டியும் காண்பித்துருவாரு பாருங்க. அதே போல இந்த வாலிபன் பாத்தீங்கன்னா, இவன் சாதாரண ஆள் இல்லை, இவன் பெரிய கோடீஸ்வரன். நல்ல வசதி வாய்ப்புகள் நிறையா இருக்குது. செல்வ செழிப்பிலே வாழ்ந்துருக்கிறார். செல்வ செழிப்பில் வாழ்ந்தோம் என்ன பண்ணுறாரு? அவர்
வசனத்துக்கும் கீப் அப் பண்ணியிருக்கிறார் பாருங்க. கீப் அப் பண்ணிருக்கேன்றாரு. கர்த்தர் என்ன பண்றாரு பாருங்க, இதெல்லாம் என் சிறுவதை முதல் கை கொண்டிருக்கிறேன். கர்த்தர் ஒரே விஷயம் தான் சொன்னார், சரிப்பா எல்லாத்தையும் வித்துட்டு என்னை பின்பற்றி வான்ட்டார். எல்லாவற்றையும் வித்துரு, என்னை பின்பற்றி வா. கர்த்தருடைய வார்த்தையை கீப் அப் பண்றேன்ற, அப்போ கர்த்தரையே ரொம்ப நான் நேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் கர்த்தரை காமிக்கிறேன். கர்த்தரை அதிகமாக நேசிக்கிறனால தானே வசனத்தை கீப் அப் பண்றாங்க. கர்த்தர் ரொம்ப அதிகமாக நேசிக்கிற மாதிரி எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கான், பார்த்துருக்கீங்களா? கிறிஸ்தவத்தில் நமக்கு மேலே வந்து முன்னக்கண்டு வாயடிப்பான். அவங்களுக்கு இத்தனை வருடமாய் சபைக்கெல்லாம் என்ன செஞ்சேன்னு தெரியுமா, நான் இப்படிலாம் வாழ்ந்தேன் தெரியுமா, நாங்கள் தான் அவ்வளோ பெரிய ஆள் இவ்வளோ பெரிய ஆள், பார்த்துருக்கீங்களா? இருக்கிறாங்களா இல்லையா? தன்னை எப்போதும் எப்படி ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே கடவுள் வார்த்தையில் அப்படியே பயங்கரமாக வாழ்கிற மாதிரியும் நாம் என்னமோ ரொம்ப பாவம் செஞ்சு அவங்களாம் பெரிய ஆட்கள். ஆரம்பத்தினால விசுவாசியாக இருக்கும்போது அப்படித்தான். என்ன மாதிரி சில கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருப்பாங்க பாருங்கள். அந்த வயசில் எனக்கு மூத்தக்கா கீழே இல்லை இருப்பாங்க பாருங்கள். அதுக்கெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா அவ்வளவு கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அக்கா மார்கள்லாம் பார்த்தா அப்படியே ஆவியில் நம்புறதெல்லாம் பார்த்தா அவங்களும் என்னையும் பார்த்தா நான் பாவி மாதிரி தெரியும். இந்த பாவி மேலே ஆண்டவர் கொஞ்சம் கூட கிருபையா இல்லையா? அவங்களுக்கெல்லாம் அக்கினி அபிஷேகம்லாம் தர்றாரு. அக்கினின்னு இறங்கி ஆடுறாங்க. ஒத்தையும் கொட்டி வந்து நிற்கிறான். அந்த அக்கா இப்படி ஆடி இங்கேருந்து அங்கேருந்து போய் அங்கேருந்து வந்து எங்கள் இதுக்குள்ளே வந்து இப்படி ஓடிடும். கேட்டால் ஆவிக்குரிய சபை. இன்னைக்கு நிறைய இடத்துல இருக்கு, பார்த்துருக்கீங்களா? கையை தட்டுச்சுன்னா அக்கா மாருக அங்கேருந்து இங்கேருந்து ஃபஸ்ட்டு உட்கார மாதிரி யோசிச்சுறேன், எங்கெங்கே போய்க்கலாம், எங்கெங்கே என்ன இருக்குது பார்த்துட்டு கண்ணை மூடி டமா நடிச்சு இங்கிட்டு. அப்போ நம்ம ரசிக்கப்பட்டு என்ன தெரியும்? அப்பாவி பையன், நான் இன்னும் சின்ன வயசு பையன், 9th படிச்சுட்டு இருக்க பையனுக்கு என்ன தெரியும்? 9ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ தான் ரசிக்கப்பட்டு சர்ச்சில் போய் உட்காந்துருக்கேன். நானே 1008 கேள்வி போய் உட்காந்துருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் போக உட்காந்து பார்த்துருந்தா அக்கா மாருக டமா நடிச்சு அப்படியே வந்து நமக்கு ஒன்றுமே இறங்க மாட்டுது. அப்படி என்னென்னமோ செய்கிறாங்க. எனக்கு சரித்திரம் ஒரு ஆசையே வர மாட்டுது. இதில் பாஸ்டர் பார்த்தா எப்படி தெரியுமா? பாஸ்டர் அனாயிட்டிங் யார் நல்லா நம்புகிறாங்களோ அவங்களுக்கு தான் சிறப்பு ஆசீர்வாத ஜெபம். எனக்குன்னா கோவம் வரும். இறங்காதவங்களுக்கு ஆசீர்வதிச்சு எதாவது இறக்கி விடுவாருன்னு பார்த்தா ஏற்கனவே இறங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு போய் பிளெஸிங் பண்ணால் எப்படி இருக்கும்? ரொம்ப கோபமாக இருக்கும், பேச முடியாது. நம்ம என்னத்தை பேச, எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் அங்கே இருக்கிறாங்க, நம்ம ஏதோ வந்தோமா உட்காந்தோமா போனோமான்னு இருப்போம். இந்த மாதிரியெல்லாம் இருந்தோம் பாருங்க. டம்முன்னு அடிக்குங்க. இங்கே அடித்து முடிச்சோன்னா வெளியே போய் பார்த்தா அது வாழ்க்கையெல்லாம் வேற மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? இங்கெல்லாம் அப்படியே சுத்தவான் மாதிரி காமிப்பாங்க பையங்களும் பொண்ணுங்களும். வெளியே போயிட்டா என்ன இது ஆகிருது. அந்த மாதிரி ஓவர் நாங்கள் தான் கர்த்தருடைய வார்த்தை அப்படியே கீப் அப் பண்ணுறோம், நாங்கள் தான் பெரிய கிறிஸ்தவர்கள் அப்படிலாம் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. கிறிஸ்தவத்திலேயே நிறைய போதகரும் என்ன போல யாருன்ற மாதிரிலாம் இருப்பாங்க. தேவப்பிள்ளையிலே கர்த்தர் தான் நீ வளர்ச்சி அடைஞ்சவனா வளர்ச்சி இல்லாதவனா என்பதை அறிகிறவர். அவர் நல்லா தெரியும். இந்த இடத்துல இவர் வந்து தன்னை பெரிய ஆள் மாதிரி காமிச்சிட்டாரு. எல்லாத்தையும் கை கொண்டுட்டேன், இனி வேற என்ன எதாவது இருக்குதா சொல்லுங்க, கை கொண்டு வேணா அந்த நித்திய ஜீவனை வாங்கிக்கிறேன் அப்படின்ற பாருங்க. கர்த்தர் சொல்றாரேப்பா நீ கை கொண்டியா கை கொள்ளையான்றதை இப்போ ஒரு விஷயத்துல உனக்கு நான் சுட்டி காமிக்கிறேன். என்ன அப்படின்னா எல்லாத்தையும் வித்துரு, எல்லாத்தையும் வித்துட்டு என்னை பின்பற்றி வா. எல்லாத்தையும் வித்துட்டு என்னை பின்பற்றி வான்ட்டார் பாருங்க. 22 வசனம் சொல்லுது, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். அவன் எங்க இருங்க ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் அப்படி இல்லையா, மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய், மிகுந்த பணக்காரன், மிகுந்த பணம் இருக்கான். சும்மா எங்களை 1 லட்சம் 2 லட்சம் கையில் இருந்தாவே உங்களுக்கு பிடிக்க முடியல. கேட்டால் நாங்கள் பெரிய பணக்காரமே காமிச்சிடாங்க. கேட்டால் எனக்கு 2 லட்சம் இப்போ வச்சிருக்கேன், நான் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது, 5 லட்சம் இருக்குது, பெரிய ஆள் மாதிரி பார்த்துக்கிறது. இங்கே மிகுந்த கோடீஸ்வரன். மிகுந்த அப்படின்னா அதுக்கு வந்து இதே மீனிங் இல்லை, நிறையா இருக்குன்னு அர்த்தம். என்ன அவ்வளவு பணம் உள்ளவன், இவ்வளவு பணம் உள்ளவனு இவருக்கு தெரியும். இவர் அசால்ட்டா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறாரு, எல்லாத்தையும் வித்துட்டு வான்ட்டாரு. இதானப்பா எல்லாம் கீப் அப் பண்றேன்றல்ல. இப்ப நான் தேவனுடைய வார்த்தையை சொல்றேன், நித்திய ஜீவனை பெறணும்னு ஆசைப்பட்டல. அப்ப நித்திய ஜீவனுக்கு தடையா இருப்பதே என்ன? நீ தான். ஏன் அப்படின்னா இப்ப பணம் தான் உனக்கு கடவுளா இருக்கே தவிர்த்து கர்த்தருடைய வார்த்தை உனக்கு கடவுளா இல்லை. நீ சொல்ற கர்த்தருடைய வார்த்தை தான் எனக்கு கடவுள், நான் கீழ்ப்படிஞ்சேன்ற. அப்ப கர்த்தருடைய வார்த்தை தான் உனக்கு தெய்வம், தேவனுடைய வார்த்தையை நான் கீப் அப் பண்றேன் அப்படின்னா இப்ப தேவனுடைய வார்த்தையின்படி தான் சொல்றேன், வித்துட்டு வா. இதெல்லாம் யாருக்கு சொல்லுவார் தெரியுமா? பணத்துல கடவுளை கும்புறேன்னு சொல்லிவிட்டு ஆனா முழுக்க உங்க இறுதி எதுல தான் இருக்கும்? பணத்தோட ஒட்டப்பட்டிருக்கும். பணத்தோட ஒட்டப்பட்டவங்களுக்கு தான் சில நேரங்களை சொல்லுவாரு, பணத்தை வித்து பின்பற்றி வாணுவார். இல்லைன்னா என்ன சொல்லுவாரு, எதெல்லாம் அவன் இறுதியும் கட்டப்பட்டிருக்கதோ என்ன சொல்லுவார்? சில பேரை சொல்லும் போது ஆண்டவர் என்கிட்ட தோன்றி தோட கழட்டி போட சொன்னார், மூக்குத்தியை கழட்டி போட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பரப்பி விட்டுரும்.
நீங்களும் கழட்டி போடுங்க அப்படின்ட்டு. பார்த்துருக்கீங்களா? சில சர்ச்சே சொல்லும், நீங்கள் தோடை போட்டு போனால் கூட இந்த தோடை எப்படி அவுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற வசனத்தில் தேடி அவுக்க விட்டு காணியில் போட்டு வச்சுருவாங்க. நீயும் கழட்டக்கூடாதுன்னு நினச்சா கூட என்ன ஆயிடும், எல்லாம் கவரிங்க வாங்கி போட்டு போய் கழட்டி போடுங்க. ஏமாறட்டும். அப்பா பிரசங்கம் பண்ணி எப்படியோ கழட்டி வச்சுட்டேன், போய் எடுத்துருவோம், இன்னைக்கு வாங்கிரும் போய் எடுத்து பார்த்து போய் ஏமாறட்டும். யாருக்கு சொல்றாரு? இங்க அங்க எத்தனையோ பேர் இருந்தாங்க, எல்லாத்தையும் பார்த்து நீங்களாம் வித்துட்டு வாங்கன்னு சொல்லல. அவரு எல்லா இடங்களையும் பிரசங்கம் பண்ணாரு, எல்லாத்துக்கும் இந்த வார்த்தையை சொன்னாரா? ஆனா நிறைய பேர் இந்த பிரசங்கத்தை வச்சு எல்லாத்தையும் வித்துட்டு வாண்டுருவாங்க. வேற என்னென்ன இருக்கு, எல்லாம் வித்துட்டு வாங்க, கொஞ்சம் கொஞ்சம் போடுங்கன்னு வாங்க. மனுஷன் அவன் தான் பண ஆசை, பிரசங்கம் பண்றவனும் பண ஆசை பிடிச்சவன், அதனால தான் தப்பான வழியை காண்பிக்கிறான். அப்படி கிடையாது தேவ பிள்ளைகளே. எங்க என்ன சொல்லப்பட்டிருக்கதை கவனிக்கணும். அங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரசங்கம் பண்ணல, எல்லாத்துக்கும் வித்துட்டு வா வித்துட்டு வந்து பின்பற்றி வான்னு கத்த சொல்லல. கத்த சொன்னார், அவனுக்கு சொன்னார். ஏன்னா அவன் பண ஆசை பிடிச்சவனா இருக்கிறான். இப்ப கத்த சொன்னதை செய்வானா இருப்பான் என்றால் கத்த அந்த இடத்துல எதை வேணா மாத்திருக்கலாம். சரி விடு வாழு அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். புரியுதுங்களா? சொன்னதுக்கு ஆமீன் சொன்னா அவர் என்ன வேணாலும் காரியத்தை செய்யல. நீ வித்தா கூட திருப்பி ரெட்டிப்பா கூட கொடுப்பாரு. அவருக்கு அது பெரிய மேட்டர் கிடையாது. புரியுதுங்களா? ஆனால் இங்க தேவன் என்ன சொல்றாருன்னா, விற்று அப்படின்னா அவனை பத்தி சொல்லுது, அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவன் ஒண்ணு. ரெண்டாவது, அந்த வார்த்தை கேட்ட உடனே மனது என்ன ஆகி போச்சு, பெரிய லெவலில் அப்படியே சந்தோஷமா, நீ அதை செஞ்சியா இதை செஞ்சியான்னு கத்தர் கேட்கும்போது, இதெல்லாம் சிறு வயது செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவரு என்னை குறித்து நல்ல பெரிய லெவலில் என்னை பத்தி நினைச்சிருப்பாருன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பான். அவன் மனசெல்லாம் அப்படியே இது மகிழ்ந்திருக்கும். ஒருத்தவங்க பேசுறதை நீங்க கேட்டுக்கிட்டே இருங்களேன், நான் அப்படிப்பட்டாலும் இப்படிப்பட்டாலுன்னு நீங்க கேட்க கேட்க அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன் சந்தோஷமா இருக்குன்னா, என்னை பத்தி நான் பெரிய லெவலில் அவனுக்குள்ள புகுத்திட்டேன், என்னை பத்தி பெரிய ஆளா அவன் தெரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லும்போது இவனுக்கு ஒரு நட்பாசை. பத்தி வேற மாதிரி நினைச்சவங்க இப்ப என்ன நினைச்சிட்டாங்க, பெரிய நினைச்சிட்டாங்க, ஒரு ஏதோ ஒரு இந்த ஆசை அந்த மாதிரி தான் அவனுக்கு இருந்திருக்குது. இப்போ இன்னும் அந்த விஷயத்தை பழங்கிக்கிறோம்னா, இப்போ நான் இருக்கேன், என்னை பத்தி பொறுமையா பேசி உங்களுக்குள்ள நான் புகுத்தி விடுறேன்னு வச்சுக்கோங்க, நம்ம பத்தி இவர் இப்படி நினைப்பான்னு நினைக்கிறேன். இப்போ இவனும் என்ன பண்றான், என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னா என்னை பத்தி ஏதாவது சொல்லிட்டேன்னா என்ன ஆகும், போ அவ்வளவு நான் சொன்ன விஷயம், நான் பெரிய ஆளா நினைச்சிட்டு இருந்த விஷயம் அவனுக்குள்ள புகுத்திட்டேன்னு இவன் என்னை பத்தி ஏதாவது மட்டமா சொல்லிட்டானா அப்படியே உடஞ்சிரும். ஐயோ என் ரகசியத்தை எப்படியோ சொல்லிட்டானே, எப்படி இவனுக்கு தெரிஞ்சிச்சு, சந்தோஷமா இருக்குமா உடையுமா? அந்த மாதிரி இவனுக்கு மனது உடஞ்சிருக்கு. புரிஞ்சுக்கிறதுக்கு இதை விளக்கப்படுத்தினேன், வேற ஒண்ணும் இல்லை. மனம் அடிந்து துக்கத்தோடையே போய்விட்டான். இங்க பாருங்க, ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லவே இல்லை. என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு ஆர்குமெண்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் வித்துட்டு வந்துட்டோம்னா எல்லாம் இதாயிருமா அப்படி ஆயிருமான்னு எந்த ஆர்குமெண்ட் பண்ணல. ஆனா ஏன் அவர் என்ன சொல்ற, விட்டுட்டு பின்பற்றி வான்னு தான் சொன்னாரு. ஆனா இவனுக்குள்ள பெரிய தாக்கத்தை அதை ஏற்படுத்தியிருக்கு. அப்படின்னா அவர் பேசின வார்த்தை அவன சொல்லுது என்ன அப்படின்னா, நீ கடவுளை பற்றி கொள்ளவில்லை, நீ ஐஸ்வர்யத்தை தான் பற்றி கொண்டிருக்கிற. முதல் கட்டளையே நீ என்ன பண்ணிட்ட, விழுந்துட்ட. 10 கட்டையில முதல் கட்டளை என்ன, தேவனாய் கத்தரை மட்டும் தான் ஒர்ஷிப் பண்ணணும். இவன் எதை ஒர்ஷிப் பண்ணிட்டு இருக்கான் போ. இன்னொன்று 10வது கட்டளையும் மீறி இருக்கான், என்ன, இச்சையாதிருப்பாயாக. எதை இச்சிக்கிறான்? அப்போ ஆண்டவர் அங்கே சுட்டி கேட்பார், நீ யாரு, நீ என்ன நிலை, நீ உண்மையா கடவுளை பின்பற்றியா, கடவுள் தான் உன்னுடைய தாகமா என்பதை தேவன் என்ன பண்றார், சுட்டி காண்பிக்கிறார். அதனாலதான் இந்த காணிக்கை தசமாகத்தை எதுக்கு வச்சிருக்கிறார். சில பேருக்குலாம் நிறைய கேள்விகள் இருக்கும். நல்ல ஒரு விஷயத்தை அறிஞ்சுக்கொள்ளுங்க. நான் எனக்கே 1008 கேள்விலாம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நம்முடைய மனது எந்த நிலையிலையும் கத்தரை காட்டிலும் எதுலையுமே சார்ந்தில்லை என்பதை சுட்டி காமிச்சே வரணும். ஏன்னா மனுஷனுடைய வாழ்வு பணத்தை சார்ந்து இருக்குது. நான் சொல்லிட்டு 99% நீங்க எதை எடுத்தாலும் பணத்தை சார்ந்துதான் இருக்கும். நற்செயல் செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி என்ன தேவை, எங்க எடுங்க, டீ கடைக்கு போனா பணம், நீங்க என்ன சாப்பிட்டாலும் பணம், உன்னை நல்லவன்னு சொன்னாலும் பணம் தான் தேவை, உன்னை கெட்டவன்னு சொன்னாலும் பணம் தான் தேவை. எல்லா செயலுக்கும் பின்னாடி என்ன இருக்குது, பணத்தை தூக்கிட்டீங்கன்னா மனுஷ வாழ்வு அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கையாய் கசப்பு தட்டிடுது. சில பேருக்குலாம் பணத்தை பார்த்தாவே என்ன ஆயிடுது, உயிர் வந்துடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு எங்கள் தெருவில் ஒருத்தவங்க குடி வந்தாங்க பாருங்க. அவங்க மகன் அவங்க தனியாக இருக்காங்க, அம்மாவும் மகளும். ஒரு கொஞ்சம் புத்தி கட்டு இருக்கும், தாய் கொஞ்சம் வயசானவங்க. அந்த அம்மா நல்ல பணம்னா கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும், இருந்தால் தான் இது. இடையில ஏதோ கொஞ்சம் பணம் இல்லாதனால அந்த அம்மாவுக்கு என்ன ஆகி போச்சு, அந்த வயசான பாட்டிக்கு ரொம்ப முடியாமல் பேரி மேலே பேரி சாகிற ஸ்டேஜில் என்னவா சாகிற ஸ்டேஜில் ஆயிட்டாங்க பாருங்க. மகனுக்கு தகவல் வந்துருச்சு. மகன் அங்கேருந்து வந்து, மா இன்னும் இருக்கணுமா, நீ சாகலாம் கூடாதுமா பார்மா இப்படின்னு 4-5 கட்டை தூக்கி வச்சிருப்பாருங்க. நல்லா ஆயிடுச்சு. பொய் சொல்லலை. சில பேருக்கு நீங்கள் பணத்தை வச்சோடனே அவங்களுக்கு சுகமாயிருவாங்க. பணமே வீக்கானாவே நிறைய பேருக்கு என்ன ஆயிடுது, சில பேர் இருப்பாங்களே பணம் சேர்த்து வச்சிருப்பாங்க, அதில் கொஞ்சம் குறையுமே இவங்க மனசெல்லாம் தட்ட தட தடா தட தட தடா தட தட தடா தட்ட தட தடா இப்படிலாம் ஆகுதுன்னா என்ன காரணம்னா, இவங்க பணத்தோட கட்டப்பட்டுக்கான அர்த்தம்.
உங்களை விடுதலையாக்கி கொள்ளுங்க. நீங்கள் உங்களை தற்பரிசோதனை செஞ்சு பாருங்க. இப்படிலாம் கட்டப்பட்டிருப்பீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் மறிச்சா கூட பரலோகத்தில் நீங்கள் போக மாட்டீங்க. ஏன்னா கடவுள் உங்களை நரத்தை தள்ள போகிறதில்ல. உன் மனசு எதில் கட்டப்பட்டிருக்கோ அது உன்னை கரெக்டாக அந்த இடத்துக்கு கொண்டு போயிடும். தேவனோடு கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா, வார்த்தையோடு கட்டப்பட்டா வார்த்தை பரலோகத்தில் ஒன்று கொண்டு போயிடும். உங்கள் மனசு பணத்தோடு இருக்குன்னா நீங்கள் செத்தால எங்கே சுற்றிட்டு இருப்பீங்க? ஏன் பணம், ஏன் வீடு, ஏன் பணம், ஏன் வீடு, இது எங்கே உன்னை கொண்டு போவோம்? கடைசி சாது சுந்தரிக்கிட்ட ஆண்டவர் தான் சொன்னாராம், பாருப்பா நரகத்தில் நான் தள்ளுறேன்னா அவங்களா போகிறாங்களான்னு பாரு. எவனையும் நான் தள்ளுறதில்ல. அவன் எதில் கட்டப்பட்டிருக்கானோ அது ஆட்டோமேட்டிக். அதனால தான் தேவன் இந்த பூமியில சொல்றாரு. என்ன சொல்றா தெரியுமா? அவரு மனுஷன் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா நமக்கு லாபம் என்ன? தன் ஆத்மாவுக்கு ஈடாக என்னத்தை தருவான்? ஆத்மா உலகம் முழுதும் சுற்றி எல்லாத்தையும் சவதரிச்சிட்ட, அதோட பின்னி பிணைஞ்சிட்ட. அப்போ அது நஷ்டப்படுதுன்னு அர்த்தம். ஏன்னா கத்தரை தவிர்த்து எதோடலாம் இணைக்கப்படுதோ அவ்வளோ விஷயத்துல அது டேமேஜ் ஆயிருக்குன்னு அர்த்தம். டேமேஜ் ஆன ஆத்மா என்ன பண்ணாதான்? அப்ப டேமேஜ் ஆன ஆத்மா பல்லவத்துல நுழைய முடியாது, தானாவே அது போகாது. அது இருளடி எங்க போகும்? இருளை சார்ந்து தானே போகும். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸில் போய் ஒரு பையனை சேர்த்தோம்னா என்ன ஆயிடுது? ரவுடி பையன் ரவுடியோட போய் ஆட்டோமேட்டிக்காக போய் சேர்ந்துருவான். பார்த்துருக்கீங்களா? அவங்கவுங்க நேச்சருக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க? ஃப்ரெண்ட்ஸ் போயிடுவாங்க. 50 பேர் படித்தாலும் 50 பேர் நண்பர் சொல்லலாம், ஆனால் திக்காக இருக்க மாட்டாங்க. 50ல் 10 5 குழுவாக கூடிடுங்க. அதுக்கு எல்லாம் ஒரே ஆவியாக இருக்கும், ஸ்பிரிட்டாக இருக்கும். நம்ம போய் சொல்கிறோமா இங்கே போய் சேருன்னு? அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பிரிட்டே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது? இயக்குது பாருங்க. சரி, அவன் சும்மா இருந்தாலும் அவனுடைய ஆட்கள் தானாக வந்துடுவாங்க. போயிட்டு பெஞ்சில் போய் உட்காந்து என்ன ஆயிருது? அவன் ஆட்கள் தேடி வந்து ஹாஹா நம்மால் தாண்டாவேன் அப்படின்னு வந்து உட்காந்து என்ன பண்ணுறாங்க? பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே போலதான் எல்லாம் தேவ பிள்ளைகளை விளங்கி கொள்ளுங்கள். நமக்குள்ள என்ன ஆத்மா என்னென்ன விரும்புதோ அது டேமேஜ் ஆகிட்டு அர்த்தம். கத்தரை காட்டிலும் எதுவும் இல்லை. அதனால தான் அநேக நேரங்களில் கத்தர் இந்த தசமா காலையில் ஏன் வச்சிருக்கிறாருன்னா, அவர் தான் எல்லாம் என்பதை அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். எனக்கு இந்த பணம் பெருசு என்பதை ஒவ்வொரு நேரமும் கடவுளுக்கு நம்ம செய்ய செய்ய சுட்டி காமிச்சிட்டே வரும். பிசாசுக்கு கத்தருக்கு முன்பாக, கத்தாவே பணத்தை காட்டி நீர் பெரியவர், தாடி இந்த பணத்தை இல்லை, கத்தாவே உண்மைதான் நான் முக்கியத்துவப்படுத்துறேன், இதை அல்ல உண்மை. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஆகையால் அங்க பாத்தீங்கன்னா மனமடிஞ்சு போயிட்டான் பாருங்க. கர்த்தர் சொல்றாரு 23 வாசிக்கும். அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது. அப்ப அநேக நேரங்களில் ஐஸ்வர்யவான் எல்லாருமே அப்படி நம்ம சொல்லிட முடியாது. ஐஸ்வர்யவான்ல நிறைய பேர் ஐஸ்வர்யத்தோடு கட்டப்பட்டவங்க தான் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைவது ரொம்ப கஷ்டம். பாருங்க 24. சீசர்களுடைய ஆத்தைகளை குறித்து ஆட்சேபட இயேசு பின்னமல் நோக்கி, பிள்ளைகளை ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அர்த்தம் இருக்குது. திருப்பி இருக்க அப்படி பேசினாரு, திருப்பி 2வது விளக்கப்படுத்தி பேசுறாரு. இந்த வசனம் வரலாட்டினா வேற மாதிரி பேசுறாரு. ஐஸ்வர்யவான் எல்லாமே எப்படிப்பட்ட ஆளா இருப்பாங்க? எல்லாம் நரகத்தான் போவாங்கன்ற மாதிரி. ஏன்னா சும்மாவே இந்த வசனம் பேசியுமே எப்படி பிரசங்கம் பண்றாங்க? கோடீஸ்வரன்லாம் இருக்கக்கூடாது, பணக்காரனா இருக்கக்கூடாது. பணக்காரனா இருந்தா நீங்க பரலோகத்துக்கு வர முடியாதுன்றாங்க. பப்ளிசிட்டியாவே பேசுறாங்களா இல்லையா? பணக்காரனா இருந்தா பணத்தை ரொம்ப விரும்பாதீங்க. எப்படியெல்லாம் பணத்தை விரும்புவேன், எனக்காக இல்லை தேவனுக்காக. ஏன்னா பணம் தான் தேவனுக்காக எல்லாம் செய்வேன். ஆமேன். தேவனுக்கான செயல்களை நிறைய செய்ய முடியுமா முடியாதா? பணம் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு கத்தருக்காக ஏதாச்சும் செய்யணும், என்ன செய்ய போற நீ? பணம் இருந்தால் கத்தருக்காக எல்லா காரியத்தையும் செய்யலாம். அப்போ பணம் முக்கியம் என்பதை கத்தர் சொல்றாரு, பணத்தை தர்றாரு. இங்க சொல்றாரு ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைவது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதை என்ன விளக்கப்படுத்துற பாருங்க. 24 தெளிவா பேசுறாரு பாருங்க. அந்த ஐஸ்வர்யங்களை பற்றி, பிள்ளைகளே ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு. அப்போ இங்க என்ன மேட்டர் சொல்றாருன்னா, நம்பிக்கை எதன் மீது வைக்கிறோமோ அங்கதான் மேட்டரே இருக்குது. ஐஸ்வர்யம் இருக்கலாம், அதான் வேதம் சொல்லுவா, ஐஸ்வர்யம் விருத்தியானால் அதன் மேல் உன் மனதை வைக்காதேன்னு சொல்லப்பட்டிருக்குது. வசனத்துக்கு வசனத்தை திறந்து கொடுக்கும். விருத்தியாகும் போது விருத்தியாக்குற தேவன் மேல நம்பிக்கை வை. புரியுதுங்களா? விருத்தியாகும் போது நீ பணத்துல போய் வச்சிடாத மைண்ட. கர்த்தர் உன்னை பெருக்கும் போது, கர்த்தர் உன்னை உயர்த்தும் பொழுது, பணத்துல பெருக்கி கொண்டு வரும் பொழுது டக்குனு மனசு மாறி பணம் தான் மெயின் சொல்லி பிடிச்சிடாத, அது மேல நம்பிக்கை வச்சிடாத, இதுதான் என்னை காப்பாற்றும் அப்படின்னு வச்சிடாத, கர்த்தர் மேல வை. அப்ப பாருங்க, பணம் இருக்கிறது தப்பு கிடையாது, ஐஸ்வர்யா இருப்பது தப்பு கிடையாது. கடவுளே ஐஸ்வர்யா ஆகியிருக்காரு எல்லா பேத்துக்கும், நிறைய பேருக்கு பணத்துல உதவி செஞ்சிருக்கிறாரு. புரியுதுங்களா? தரித்திரரை உலகத்தில் தேவன் ஐஸ்வர்யங்களை ஆக்கவில்லையா அப்படின்னு சொல்லுது. அவரால் முடியும். குப்பையில இருக்கிறவன கோபுரத்துல கத்தர் வைக்க முடியும். எத்தனை பேர்த்த வச்சிருக்கிற? எவ்வளவு பேர் போய் யூடியூப்ல போட்டு பாருங்க. நான் பிச்சைக்காரனா இருந்தேன், இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்கிறேன். கர்த்தரை அழைத்தார், கூப்பிட்டார். யார் பண்ணது? அதெல்லாம் கர்த்தர் பண்ணது. கர்த்தர் இன்றைக்கும் தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்திட்டு வர்றாரு. வசனம் என்னைக்குமே போயிட்டு போகாது, வசனம் என்றைக்குமே உண்மை. அப்போ கடவுள் அதை செய்யறாரு பாருங்க. இங்க தேவன் தெளிவாய் சொல்றது என்னவா,
கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்காம ஐஸ்வர்யத்து மேலதான் நம்பிக்கை இருக்குது என்பதை இங்க சுட்டி காமிக்கிறாரு. அவன் இன்னொரு கேரக்டர் என்ன சொல்றாரு, இவன் நம்பிக்கை எங்க இருக்குதான், தேவன் மேல இல்லையா, ஐஸ்வர்யத்து மேலதான் நம்பிக்கை இருக்குது. அப்போ கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சா வித்திருப்பான், பின்னாடி பின்பற்றி இருப்பான், நான் அவனுக்கு ரெட்டிப்பா செஞ்சிருப்பேன். அதான் மேட்ரு, புரியுதுங்களா? அதான் சொல்ல வர்றாரு. அவன் என்ன அப்படின்னா, பணத்தை விற்கும் போது ஐயோ முடிஞ்சிச்சு, எல்லாத்தையும் வித்துட்டா என்னால் வாழ முடியாது, பணம் தான் முக்கியம், கர்த்தர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டோம், கடவுள் மேல 1008 விஷயம் அவனுக்கு இருந்திருக்குது நெகட்டிவ். ஒருத்தை செய்யலை அப்படின்னா பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, புரியுதுங்களா? தேவையிலே புரிந்து கொள்ளுங்கள். அதே போலதான் அந்த ஊழியக்காரம்மா அவங்க சொன்னாங்களாம். அப்போ அவங்க மனசு ரொம்ப இதாக இருந்துச்சான். அப்புறம் இல்லைம்மா நீங்கள் சொன்னது உண்மைதான், நான் இனிமேல் கர்த்தர் வேதை கீழ்ப்படிஞ்சு நாங்கள் எப்படினாலும் இருக்கிறோம், நாங்கள் என்ன பண்ணுறோம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பணம் வரதில் எல்லாமே வைக்க ஆரம்பிச்சாங்க. வைக்க ஆரம்பித்த உடனே தொழிலை பெருக்க உண்ட ஆரம்பிச்சதான். பால் வாங்கி கொடுக்க கூட கஷ்டப்பட்டவங்க என்ன போச்சான், பெரிய லெவலில் வந்துட்டாங்களாம். கர்த்தர் எப்படி பார்த்தீங்களா? கடவுளுக்கு ஜோரா கை தட்ட மாட்டீங்களா? கடவுளுக்கு தேவன் வார்த்தையில் உண்மை இல்லவர். அப்போ அந்த அம்மா சொன்ன அந்த அம்மா வார்த்தையை கீழ்ப்படிஞ்சாங்க பாருங்க. ஏராளம் தாராளமாய் இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, எல்லாருடைய முன்னிலையிலையும் நாம் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கடவுள் தான் எனக்கு முக்கியம், கடவுளுடைய வார்த்தை தான் எனக்கு முக்கியம், கடவுள் எனக்கு என்ன சொல்ல வராரோ அதை நான் அப்படியே செய்வேன். அப்படிப்பட்டவங்க தான் கர்த்தரோடு கட்டப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். கர்த்தர் உங்களோடு இடைப்படும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவதை நீங்க சரியா செஞ்சுட்டு வருவீங்கன்னா நீங்க தான் கடவுளோடு கட்டப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க ஆத்துமா எங்க கட்டப்பட்டிருக்குது? கர்த்தரோடு, கர்த்தருடைய வார்த்தையோடு. ஆகையால் இவ்வார்த்தை மூலியமாக உங்களை நீங்கள் தற்பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். செய்து கொள்ளும் போது நம்ம தான் மாட்டப்பட்டிருந்தோம்னா வெளியாகிறோம். நான் பல நேரம் அப்படிதான் பார்ப்பேன். ஏன் நான் பணத்தோட கட்டப்பட்டிருக்கேனா, மற்ற காரியத்தோட கட்டப்பட்டிருக்கேனா, ஏன்னா ரொம்ப முக்கியம் பார்க்கறது. நம்ம எல்லாம் பேசிட்டு நம்ம வேற ஒரு விருப்பத்தில் இருந்துவிட்டு நான் அப்படி இல்லை என்று இந்த வாலிபன் மாதிரி வாழ்ந்துடக்கூடாது. இந்த வாலிபன் தான் பார்த்தீங்களா அப்படியே யோக்கியவான் மாதிரி சொல்லுவாங்க. இந்த திருநெல்வேலி தூத்துக்குள்ள ஒருத்தர் சொல்லுவார், பழனவர், யோக்கியவான் வரான் சொம்ப தூக்கி வச்சுக்கோ. எனக்கு புரியல, ஒரு ஓயாமல் சொல்லி ஜோக் அடிப்பார். ஒரு சிலர் வரும்போது நாங்கள் 2 பேரும் உட்காந்துருப்போம். அவர் என்ன சொல்லுவார், என்னையா இது அர்த்தம், ஒன்றுமே புரிய மாட்டேன், விளக்கப்படுத்தீங்க. யோக்கியவான் வரான் சொம்ப தூக்கி வைனா திருட்டு பைய வரான், சொம்ப ஒழிச்சு வச்சுக்கோ. நல்லா திருடர் தான் யோக்கியவான் மாதிரி இருக்காங்க நிறைய. எப்படிலாம் திருநெல்வேலி லாங்குவேஜ் இருக்குன்னா, திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம் சொல்லுவாங்களாம் அதை பழமொழி. யோக்கியவான் வரான் சொம்ப தூக்கி ஒழிச்சு வச்சுக்கோ. சொம்ப தூக்கி வச்சுக்கோனாவே அர்த்தம் என்ன புரிஞ்சிருச்சா? நல்லா தான் இருக்குது பிரசங்கத்தில் இடையில இது பேசும்போது. ஆகையால் நம்ம ஒரு தற்பரிசோதனை பண்ணணும். நம்பிக்கை எங்க இருக்குது? எது மேல இருக்குது? கர்த்தர் மேல. ஹல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு செலுத்துங்கள் அப்படி வேதம் சொல்லுது பாருங்க. செலுத்தும் போது கர்த்தர் சொல்றாரு, உன்னை உயர்த்த போகிறேன், அமைக்கு குளிக்கு சந்திரபடி உனக்கு வந்து விழும்ன்றாரு. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை நம்புறீங்க? அதுதான் நம்முடைய வாழ்க்கையில எல்லா நன்மையிலையும் கொண்டு வரும். அவ்வார்த்தையின் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்குது. ஹல்லேலூயா. எல்லா கண்களையும் மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.